சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இல்லீகலாக சரக்கு வித்துட்டு இருக்கிறாங்க. அதாவது சுத்து வட்டாரத்தில் அங்கே எங்கேயுமே டாஸ்மாக் இல்லை, பார் இல்லை அப்படின்ற அந்த காரணத்தால் அந்த கோவை விமான நிலையத்துக்கு பின்பக்கம் இருக்க ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீட்டில் சரக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 பொறுக்கி பயல்களும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் மது போதையில் இருந்திருக்காங்க. உள்ள வந்து பாருங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இந்த சம்பவத்தில் நம்ம யாரை குறை சொல்றது? அதாவது ஞானசேகரன் கேஸில் 7:30 மணிக்கு ஏன் அந்த பொண்ணு போய் அங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்ட மாதிரி இந்த பொண்ணு ஏன் 11 மணிக்கு இங்கே இருக்குன்னு கேட்குற இந்த நாய்களை குறை சொல்லலாமா? இல்லை இந்த மாதிரி இடங்கள்ல சட்டவிரோதமாக சரக்கு வாங்கி வித்துட்டு இருக்காங்களே, இது காவல்துறைக்கு தெரியவே இல்லையா? தெரிஞ்சவங்க எப்படி இதை அலோவ் பண்ணுறாங்களா? இல்லை தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படி இதை விற்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த வித்த நாய்களை குறை சொல்லலாமா?